இல்லாமல் இல்லை காணி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு பிறப்பு காணி வேண்டி ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். இது என்ன தொழில் தெரியும் அந்த தொழிலுக்கு ஏற்ற வேலை நான் தாரேன். வெல்டிங் வேலை இருக்கு, கார்பெண்டர் வேலை இருக்குது. டிக்டாக்கில் சாக்சி கிச்சன் எனப்படுகின்ற பெயரில் ஒரு நபர் ஒருவர் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியிலே ஐபிசி உரிமையாளர் பாஸ்கரன் அவர்கள் முக்கியமான பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். வடக்கு மாகாண இளைஞர்களுக்கு மக்களுக்கு இது ஒரு தேவையான விடயம். அதனை தாண்டி புலம்பெயர் தேசத்திலிருந்து இங்கு உதவி செய்பவர்களும் இந்த காணொலியை பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் சாக்சி கிச்சன் எனப்படுகின்ற ஒரு ஐடியில் இருந்து பிரான்சில் இருந்து வந்த நபர், இலங்கை வந்த நபர் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அவர் இயக்கச்சியில் இருக்கின்ற ரீச்சாவுக்கு சென்றிருந்தார். அப்போது ரீச்சா உரிமையாளரும் அதனை தாண்டி ஐபிசி மற்றும் தமிழின் ஊடக வலையமைப்பின் உரிமையாளருமான பாஸ்கரன் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது சாக்சி கிச்சன் எனப்படுகின்ற அந்த ஐடியில் இயங்குகின்ற நபர் கூறியிருந்தார், நான் வெளிநாட்டிலிருந்து வந்த போது பலர் என்னிடம் உதவி கேட்டு வந்தார்கள். இங்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று கூறினார்கள். ஆனால் ரீச்சாவிலே அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. அது தொடர்பாக பாஸ்கரன் அண்ணா கூறுவார் என்று அவர் பாஸ்கரன் அவர்கள் கூறுகின்ற காணொலியை வெளியிட்டிருந்தார். அதிலே ஐபிசி உரிமையாளரான பாஸ்கரன் அவர்கள் கூறுகின்றார், ரீச்சாவில் நிறைய வேலைகள் இருக்கின்றது. மேசன் வேலை இருக்கின்றது, தச்சன் வேலை இருக்கின்றது, ஆடு மாடு மேய்க்கின்ற வேலை இருக்கின்றது, சமையல் வேலை இருக்கின்றது, வெயிட்டர் வேலை இருக்கின்றது, டாச்சு குத்துகின்ற வேலை இருக்கின்றது. அதனை தாண்டி பல வேலைகள் இங்கு இருக்கின்றது. இங்கு பார்வையற்றவர் கூட வேலை செய்கின்றார். எனவே ஜார் ஜாருக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அனைவருக்குமான வேலை இங்கு இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே வடக்கை சேர்ந்த முக்கியமாக ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதனை பார்க்க வேண்டும். இவ்வாறு ரீச்சாவில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. இது தொடர்பான தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே அங்கு சென்று வேலைக்கு செல்லலாம். அதை தாண்டி அந்த சாக்சி கிச்சன் எனப்படுகின்ற ஐடியில் காணொலி போடுகின்ற அந்த நபர் கூறியிருந்தார், தான் வெளிநாட்டிலிருந்து வந்த போது தன்னிடம் உதவி கேட்கின்றார்கள், இங்கு வேலை இல்லை என்று சொல்லுகின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலே அவர் தற்பொழுது இதன் ஊடாக ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பொதுவாகவே இங்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது. இங்கு வேலைகளுக்கு ஆட்கள் இல்லை, அதாவது ஆள் பற்றாக்குறை இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சில ஹோட்டல்களில் கூட மலையகத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்கின்றார்கள். அதை தவிர நேபாளத்தில் இருந்து கூட அங்க வந்து வேலை செய்கின்றார்கள். அந்த அளவிற்கு இங்கு வெற்றிடம் இருக்கின்றது. அதை தவிர வேலைக்கு போகின்றவர்களும் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். வேலைக்கு போகின்றார்கள், ஒரு மாதத்தில் அல்லது 20 நாட்களிலே வெளியேறி செல்கின்றார்கள். எதுவுமே அவர்களிடம் கதைக்க முடியாது. வேலைக்கு வருபவர்கள் முதலாளியா அல்லது அந்த ஹோட்டலை நடத்துபவர் முதலாளியா என்று தெரியாத அளவிற்கு இங்கு நிலைமைகள் இருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் இங்கு சொல்லியாக வேண்டும். ஆகவே புலம்பெயர் தேசங்களிலிருந்து உதவி செய்பவர்கள் சரியாக பார்த்து செய்ய வேண்டும். ஒருவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றார், ஒரு மரணச்சடங்கை செய்ய முடியவில்லை, அல்லது ஒரு பேரிடர் காலத்தில் அல்லது கொரோனா போன்ற பெரும் நோய்கள் வருகின்ற பட்சத்தில் ஒரு வறுமை நிலை இருக்கும். அப்போது உதவி செய்வது வேறு. அல்லது கணவனை இழந்த மனைவிக்கு அல்லது படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு தெரிவு செய்து சரியாக பரிசீலித்து உதவி செய்வது கூட வேறு. ஆனால் கஷ்டம் என்ற போர்வையில் கணவன் இருந்து பிள்ளைகள் இருந்து, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தும் அவர்களுக்கு உதவி செய்யும் போது இந்த சமூகத்தை அவர்கள் சோம்பறி ஆகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு அவர்கள் எந்த நல்லதுமே செய்யவில்லை, மாறாக இந்த சமூகத்தை இயங்காத ஒரு சமூகமாக, ஒரு சோம்பல் தன்மை கொண்ட ஒரு இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி இருக்கின்றது. அவ்வாறு வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் காசு அனுப்பி இங்கு மாற்றுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. தற்பொழுது இது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன். சொந்தங்களை இங்கே வந்து ரீச்சாவில் நிறைய வேலைக்கு ஆக்கள் தேவை, நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அந்த தொழிலுக்கு ஏற்ற வேலை நான் தாரேன். வெல்டிங் தெரிஞ்சால் வெல்டிங் வேலை இருக்குது, கார்பெண்டர் தெரிஞ்சால் கார்பெண்டர் வேலை இருக்குது, மேசன் வேலை தெரிஞ்சால் மேசன் வேலை இருக்குது, தட்டு குத்துறதுக்கு தெரிஞ்சால் தட்டு குத்துறதுக்கு ஆள் தேவை, வாகனம் ஓட தெரிஞ்சால் வாகனம் ஓடுறதுக்கு ஆள் தேவை, ஆடு மாடு பார்க்குறது, கோழி வளர்க்குறது, ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறது, ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக நிற்கிறது, மிஷின்கள் இங்கே நிறைய கேம்கள் கொண்டு வந்துருக்கிறோம். டீம் பார்க் கொண்டு போட்டு நிறைய கேம்ஸ்கள் கொண்டு வந்துருக்கோம். அந்த கேம்ஸ்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் தேவை, எலக்ட்ரிஷியன் தேவை, பிளம்பர் தேவை, இதே மாதிரி அட்மின், ஹெச்ஆராக இருக்கலாம், இல்லை அக்கௌண்டிங்கில் இருக்கலாம். என்னென்ன உங்கள்கிட்ட டிப்ளமா இருந்தாலும் அதுக்கேற்ற வேலை இருக்குது, டிப்ளமா இல்லைன்னாலும் அதுக்கேற்ற வேலை இருக்குது. இங்கே நிறைய ஆட்கள் வந்து இந்த ஃபாரின்லேருந்து வர ஆட்கள்கிட்ட காசு கேட்குறது, உதவி கேட்குறது, இயலாமல் இருக்கிற ஆட்கள், கை காலை இயலாமல் இருக்கிறது, இல்லை உடம்பில் சோயினமாக இருக்கிற ஆட்களுக்கு ஃபாரின்லேருந்து வராக ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வசதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இயலக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ரீச்சாவில் கூட கண்டறியாத ஆட்களுக்கே வேலை இருக்குது. ரெண்டா யோசிச்சு பாருங்க, கண்டறியாத ஆட்களே ரீச்சாவில் வேலை செய்யணும், அவைக்கு வேலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி கையில்லாத ஆட்கள், காலை இல்லாத ஆட்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வேலையை போட்டு தரலாம்.
இங்கே 3 நேரம் சாப்பாடு இருக்குது. நீங்கள் தூர இடத்துல இருந்து வாரீங்க, 50 கிலோமீட்டருக்கு தூரம் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் இங்கே தங்குறதுக்கு அக்கமெண்டேஷன் இருக்குது, இங்கே தங்குறதுக்கான விடுதி இருக்குது, காலமாக மத்தியானம் இரவு நல்ல சாப்பாடு இருக்குது. அதை விட உங்களுக்கு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்குது. அது ஆடு வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது, பண்டி வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது, மாடு வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது, கோழி வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது. இவ்வளவு வேலையும் இங்கே இருக்குது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும்னு முதல்ல நினைக்கணும். தூரத்தினெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. தங்குறதுக்கு எல்லாம் இங்கே 110 பேர் இப்போ ரீச்சால் தங்கி நின்று வேலை செய்யணும். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி. பொம்பளைக்கு வேறையான இடத்துல குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஆம்பளைக்கு வேறையான இடத்துல குவார்ட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் தங்கி நின்று வேலை செய்யணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பாதுகாப்பு 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, கை நிறைய பணம் இருக்குது. நீங்கள் வேலையில் முன்னுக்கு வரணும்னா உங்களோட திறமையை காட்டினீங்கன்னா அதுலேருந்து முன்னுக்கு வரலாம். நீங்கள் மேசன் வேலைக்கு வந்தால் கடைசி வரையும் மேசன் வேலை தான் செய்யணுமெண்டு இல்லை. ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக வந்தால் கடைசி வரையும் வெயிட்டராக தான் இருக்கணும். வெயிட்டராக வந்தபடி எங்களை இத்தனை பேர் இன்றைக்கு ஷெஃபாக இருக்கணும். ஸோ அதனால் எல்லா விதமான வளர்ச்சியும் இருக்குது. முதல்ல மனசில் நினைங்கோ, உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைங்கோ. தம்பி இன்றைக்கு நிற்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை அவரை ஃபாலோ பண்ணுறார்கள் டிக்டாக்கில். அண்ணா இப்படி ரீச்சால் நிற்கிறீங்கன்னா உங்களை பார்க்கணும் பாரன் சந்திக்கலாம்னு கேட்டு இங்கே வந்த உடனே அவர் என்ன கேட்டான்னு அண்ணா உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். அவரும் பாவம் சுவிஸுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சொந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினச்சி ஏலக்கூடிய ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் வந்தவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் வேலை செய்து சாப்பிடக்கூடிய ஒரு இளம்படியன். இப்போ அவரை உடனே கதைச்சி திங்கக்கிழமை வேலைக்கு வர சொல்லி கிடக்கு. இதேமாதிரி நீங்களும் வாங்க, உங்களுக்கு ஏற்ற வேலையோட போட்டு தரலாம், பிரச்சனை இல்லை. அது இங்கே ரீச்சால் வேலை செய்கிற ஆட்கள் வீடு இல்லாமல் இல்லை காணி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவை ஒழுக்க சீடர்களை 5 வருஷம் ரீச்சால் பணியாற்றினா அவைக்கு ஒரு 2 வரப்பு காணி வேண்டி ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் போன வருஷத்துலேருந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நல்ல பழக்க வழக்கம்னு சொன்னால் குடியிருக்கக்கூடாது, வேலைக்கு ஒழுங்காக டைமுக்கு வரணும், வேலை டைமில் வெத்தில் வாங்க போடக்கூடாது, ஊருக்குள்ள எல்லாம் விசாரித்து அதை ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து அவன் நல்ல மாதிரி வேலை செஞ்சோன்னா போன வருஷமும் கட்டி கொடுத்துறாங்க. இந்த வருஷம் கட்டுறதுக்கு இருக்கிறோம். அது 5 வருஷம் முடிஞ்சோடனே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதாவது ரீச்சால் வேலை செய்கிற ஒரு நபர் சொந்தமாக காணியோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்றது என்னுடைய குறிக்கோள்.